சரிகமபால இந்த வாரம் எலிமினேஷனை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் வதந்திகளா பரவிட்டு இருக்கு. அதுல குறிப்பா அபிஷேக் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பத்தகாத பல தகவல் பரவும் போது, அதுக்கு ஆங்கரா இருக்கக்கூடிய அர்ச்சனா அவங்க தரப்புல இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் நடந்திருக்கு. அந்த டபுள் எலிமினேஷன்ல மகதியும் மேகாவும் தான் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆகி வெளில போயிருக்காங்க. சனிக்கிழமை டெடிகேஷன் ரவுண்ட்ல அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் டேரக்டர் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதால ஒரு சில போட்டியாளர் மட்டும் தான் இந்த வாரம் பாட வச்சிருக்காங்க. மீதி போட்டியாளர்கள் மேபி அப்கமிங் வீக்ல மியூசிக் டேரக்டர் ரவுண்ட்ல பாட போறாங்களா, இல்ல இந்த மியூசிக் டேரக்டர் ரவுண்டை இந்த வாரத்துல கட் பண்ண போறாங்களான்னு தெரியல. இந்த எபிசோட் முடியும் போது சிங்கர் ஸ்ரீனிவாஸ் 2 பேரும் நாங்கள் இந்த வாரம் நாக் அவுட் பண்றோம், வேற வழி இல்லை, டாப் 14 அப்படிங்கிறத டாப் 12 மாற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு மேகாவையும் மகதியையும் இந்த ஷோ விட்டு எலிமினேட் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா, அபிஷேகா தான் இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க, அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணல, அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் பரவி இருக்கு. இப்போ அதுக்கு அர்ச்சனா அவங்க தரப்புல சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, அபிஷேகை பொறுத்த வரைக்கும் அவங்க டைட்டில் வின் பண்ணுறாங்க, வின் பண்ணல, ஃபைனலிஸ்ட் ஆகிறாங்க, அவங்க 2வது விஷயம். ஆனால் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அவங்க கிராஃப் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் போகுது. டாப் 10ல் ஒரு ஆள் இருக்கக்கூடியவங்க தான் அபிஷேகா. அப்படிப்பட்ட அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் ஆக்கிட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க. மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது அபிஷேக் நம்ம ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்களோட ஓரளவுக்கு வர்ஜா, அபிஷேகா, சுமன்ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்க எல்லாமே அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அபிஷேகோட எலிமினேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது வதந்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அபிஷேகா ஃபினாலே வரைக்கும் போவாங்க, இல்லை டாப் 10 வரைக்குமாவது இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அர்ச்சனா அவங்க தரப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். இது மூலயமா ஒரு பக்கம் அபிஷேகா தான் இந்த வாரம் ஹெல்மெட் ஆயிருக்காங்க அப்படின்னு பரவக்கூடிய வதந்திக்கும், இன்னொரு பக்கம் அபிஷேகாவுக்கு பதிலாக மேகாவையும் மகதியும் அனுப்பிட்டாங்க அப்படின்னு பரவக்கூடிய வதந்திகளுக்கும் இப்போ அர்ச்சனா அவங்க தரப்புல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. எது எப்படியோ இந்த வாரம் 2 எலிமினேஷன் நடந்திருக்கு. அபிஷேகா டாப் 10ல் ஒரு ஆளாக வருவாங்களா, ஃபைனலிஸ்ட் ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.